ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம், எத பத்தி பேச போறோம் அப்படின்னா 90ஸ்ல சாக்லேட் பாய் அண்ட் கேர்ள்ஸோடைய ஃபேவரட் ஹீரோவா இருந்த மேடிய பத்தி தான் பேச போறோம். மேடியா யாருன்னு கேக்குறீங்களா? எஸ், மாதவனை பத்தி தான் பேச போறோம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து மேடி அப்படின்னா தெரியாது, மாதவன் அப்படின்னா நல்லாவே தெரியும். ஸோ 90s டைமிங்ல ரொம்ப செல்லமா வந்து அவர் எல்லாரும் மேடி அப்படின்னு கூப்பிடுவாங்க. அலைப்பாயுதே படத்தின் மூலயமா மிகப்பெரிய ஒரு ஹீரோவா வந்து வலம் வந்தாரு மாதவன் அவர்கள். ஸோ அவருக்கு எக்கச்சக்கமான கேர்ள் ஃபாலோயிங் இருந்தது. ஸோ அவ்வளோ ஆடியன்ஸ் அவருக்காகவே இருந்தாங்க. சூப்பர் சூப்பர் கதையெல்லாம் அவர் வந்து சூஸ் பண்ணி பண்ணுவாரு. ரொம்பவே லவ் ஸ்டோரிஸ் தான் பண்ணுவாரு. பட் அது ரொம்ப கியூட்டா இருக்கும் அவர் பண்றது. அதனாலே அவரோட படங்கள் எல்லாமே பயங்கர ஹிட் ஆகும். பாட்டெல்லாம் அதுக்கு மேல ஹிட் ஆகும். ஸோ இப்போ வந்து மாதவன் நிறைய படங்கள் பண்றது கிடையாது. துபாயில செட்டில் ஆயிட்டாரு. ஸோ மாதவன் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாரு. அவங்களோட பேரு சரிதா. ஸோ இப்போ வரைக்கும் தன்னோட காதல் மனைவி கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல மாதவன் சொல்லியிருந்தாரு. ஸோ அதில் அவர் குறிப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் ஒரு நாளும் என்னோட மனைவிக்கு துரோகம் செய்யணும் அப்படின்னு நினைச்சதே கிடையாது. நான் பெரிய பெரிய படங்கள் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் கூட சேர்ந்து படங்கள் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அழகான பொண்ணுங்களோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனா இது வரைக்கும் என்னோட பார்வை என் மனைவியை தவிர வேற யார் மேலேயும் தப்பா பட்டது கிடையாது. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னா மட்டும்தான் நான் அந்த ஹீரோயின் கூட வந்து பேசுவேன், பழகுவேன், தொடுவேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ரொம்பவே இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் எல்லா பொண்ணுங்க கூடயும் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவரு எதனால இந்த விஷயத்த சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டு கல்ச்சர் வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா கள்ளக்காதல், இரண்டாவது கல்யாணம், மூன்றாவது கல்யாணம் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கா சொல்லிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாக்குறப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஹீரோவா நான் இருந்தாலும், எவ்வளோ பெரிய உச்சத்துக்கே நான் போனாலும், கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு சிறந்த பரிசு தான் என்னுடைய மனைவி. ஸோ அவங்கள தவிர்த்து நான் யாரையும் கனவுல கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. அதனாலதான் என்னோட வாழ்க்கை இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் வந்து பெரிய அளவுல அடுத்து படங்கள் எனக்கு வாய்ப்பு வரல, பண்ணவும் இல்லை. எனக்கு பெரிய அளவுல இன்கம் சோர்ஸ் அப்படின்னு இப்போ வந்து எதுவும் இல்லை. ஒரு சில பிராண்டுக்கெல்லாம் நான் வந்து அம்பாசிடரா இருந்துட்டு இருக்கேன். அங்க இருந்து எனக்கு சம் அமௌண்ட்ஸ் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போதான் திரும்பவும் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட வருமானம் வருது. ஆனா பணமே இல்லைனாலும் என்னால என்னோட லைஃப்ல சந்தோஷமா வாழ முடியுது அப்படின்னா அதுக்கு என்னுடைய காதல் மனைவி தான் காரணம் அப்படின்னு சொல்லி மனைவியை அப்படியே தங்க தட்டுல தாங்குறத வந்து மாதவன் சொல்லியிருக்காரு. அவர் எதுக்காக இதை சொல்ல வராரு அப்படின்னா, இது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இருக்கணும். அவங்களோட மனைவியோட சந்தோஷமா வாழ்ந்தீங்கனாலே உங்களோட லைஃப் டோட்டலா ஹாப்பியா மாறிடும். உங்க குழந்தைங்க உங்க மனைவி தான் உங்களோட உலகமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மாதவன் சொன்ன இந்த விஷயம் எதனால பெரிய அளவுல பேசப்படுது அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்காக பல பெண்கள் இன்னைக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நானே தங்கச்சி, நானே அக்கா, நானே அம்மா, நானே ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சொல்றவங்களை கண்டிப்பா நீங்க வந்து கண்டிச்சு பேசணும், சொல்லணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு கோரிக்கையா அந்த டைமிங்ல இருந்தது. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல, ஒரு வாயை கூட திறக்கல. ஸோ மாதவன் இதெல்லாம் குறிப்பிட்டு தான் இந்த விஷயத்தை வந்து வெளிப்படையா பேசியிருக்காரு. ஸோ மாதவன் வந்து ரீசெண்டா மிகப்பெரிய ஒரு ஃபேஷன் போட்டியில வந்து பங்கேற்றிருந்தாரு. ஸோ அதுல தன்னுடைய ட்ரெஸ்ஸிங் ரொம்ப ட்ரெடிஷ்னலா அவர் பண்ணிட்டு போயிருந்தாரு. அதுல அவரோட வாட்ச் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. ஸோ அவர் நினைச்சிருந்தா கோடிகள்ல இன்டர்நேஷனல் பிராண்டை வாங்கி கூட அங்க அவர் வந்து காட்டியிருக்கலாம். ஆனா அவரு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்தியாவில் மேக் பண்ணப்பட்ட ஒரு வாட்ச் தான் அவர் வந்து கட்டிட்டு போனாரு. அதுவும் மிகப்பெரிய ஒரு பிராண்டா பேசப்பட்டது. ஸோ அதுக்கப்புறமா இந்தியாவில் இவ்வளோ பெரிய பிராண்ட் இருக்கா, இவ்வளோ சூப்பரா பண்றாங்களா அப்படின்னு சொல்லி ஸோ உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற வாட்ச் லவர்ஸ்லாம் திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு அவருடைய ட்ரெஸ்ஸிங்ஸ், அந்த வாட்ச் கலெக்ஷன் இருந்தது. ஸோ இது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாம இப்போ 50 வயதுக்கு மேல ஆகுது அவருக்கு. ஸோ எப்படி நீங்க இவ்வளோ ஹெங்கா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நான் வந்துட்டு எப்பவுமே எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் நம்மளுடைய பாரம்பரியத்தை, பழமையான விஷயங்களை மறக்கவே மாட்டேன். எனக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் வந்து எப்போவுமே வெஸ்டர்ன் லுக்லேயோ இல்லை ஃப்ரீ லுக்லேயோ இருக்க மாட்டேன். அதே மாதிரி சாப்பாட்டு வகையும் பார்த்தீங்கன்னா எனக்கு பழைய சாதம் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். நாம் நினச்சா எவ்வளோ பெரிய ஹோட்டலில் வேணாலும் சாப்பிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச் அப்படின்னு சொல்லி விதவிதமாக எப்படி வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் நான் அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டேன். நான் வந்து காலையில் முழுக்க முழுக்க பழைய சாதம், சின்ன வெங்காயம், தயிர் போட்டு தான் சாப்பிடுவேன். ஸோ அதனால தான் நான் இவ்வளோ எனர்ஜியாகவும் எங்காவும் இருக்கேன் அப்படின்றத பெருமையா சொல்றேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் பல நடிகர்கள், நடிகைகள் சினிமாவில் வராங்க, போறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விமர்சனங்களுக்கு ஆளாகிறாங்க, ஒவ்வொரு வதந்திகளுக்கும் ஆளாகிருக்காங்க. ஆனா மாதவனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விமர்சனமும், எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் அவரை பத்தி வந்ததே கிடையாது. வருவாரு, சைலண்டா நடிப்பாரு, நடிப்புல மிகப்பெரிய அளவுல பேர் வாங்குவாரு, அப்படியே வந்து சைலண்டா ஆயிடுவாரு, திரும்பவும் அவர் இருக்கிறதே தெரியாது. அந்த
அளவுக்கு ஒரு நல்ல நடிகர், ஒரு நல்ல மனிதர் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு பேர் வாங்கியிருக்காரு நடிகர் மாதவன். நடிகர் மாதவனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவரோட படங்கள்ல எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் நடிகர்கள் பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.